போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறை இயேசுவில் அன்பானவர்களே, இந்திய நாட்டின் திருத்தூதரும் நமது சாந்தோம் பங்கின் பாதுகாவலருமான புனித தோமையாரின் வணக்க நாளை கொண்டாட மாதா தொலைக்காட்சி வழியாக இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு இத்திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் திமோத்தேயுவிடம் பெற்றுக்கொண்ட இறை கொடையை மீண்டும் உயிர்ப்பிக்குமாறு அழைக்கிறார். நற்செய்தியில் இயேசு உயிர்த்தெழுதலின் உண்மையை வெளிப்படுத்தி கடவுள் உயிருள்ளோரின் கடவுள் என்பதை எடுத்துரைக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அனுபவித்து அந்த நம்பிக்கையை இந்திய மண்ணில் விதைத்த தூய தோமையார் இன்று நமக்கு உறுதியான விசுவாசத்தின் முன்மாதிரியாக நிற்கிறார். எனவே இந்த திருப்பலியில் நமது குடும்பங்களையும் திரு அவையையும் நாட்டின் நலனையும் நோயாளிகளையும் இளைஞர்களையும் மற்றும் இந்த திருப்பலியை காணொளி வழியாக இணைந்து காணும் அனைத்து இறைமக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். தூய தோமாவின் பரிந்துரையால் நம் விசுவாசம் மேலும் உறுதி பெற்று உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் சாட்சிகளாக வாழ இறையருள் பெற வேண்டி இணைவோம் இக்கல்வாரி பலியில். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகிறோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றேன், கற்பித்திருக்கின்றேன். மனிதராக புனிதராக வாழ படுகின்றேன், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகிறேன், அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகிறேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, ஜூன் மாதத்தின் 3ஆம் நாள் என்று நாம் புனித திருத்தூதர் தோமாவின் நினைவு நாளை சிறப்பிக்கிறோம். இந்த நாளில் சென்னை சாந்தோம் புனித தோமா தேசிய திருத்தலத்தில் இருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள், இறை வேண்டல்கள்.
திருத்தூதர் தோமாவின் திரு கல்லறையிலிருந்து நாம் இந்த திருப்பலியிலே பங்கேற்க இருக்கிறோம். என் கடவுளே, என் ஆண்டவரே என்று இயேசுவை, உயிர்த்த இயேசுவை அறிக்கையிட்ட இந்த திருத்தூதரை போல நாமும் உயிர்த்தெழுதலின் மக்களாக வாழ இறை அருளை வேண்டி இத்திருப்பலியிலே நாம் சிறப்பாக இறை வேண்டல் செய்வோம். இந்த தெய்வீக திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கிற நமது பாவங்கள், மனித பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். தூய உள்ளத்தோடு இந்த கல்வாரி திருப்பலியிலே கலந்து கொள்ள நம்மையே தயாரி. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உம்மீது என் கைகளை விரித்ததால் உமக்குள் வந்துள்ள கடவுளின் வார்த்தை புத்துயிர் பெறச் செய்யும். திருத்தூதர் பவுல் திமோத்தேவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். என் அன்பார்ந்த பிள்ளை திமோத்தேயுவுக்கு கடவுள் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரை போன்று தூய்மையான மனசான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகின்றேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகின்றேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ, அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை.
கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அந்த நற்செய்தியை அறிவிப்பவர்களாகவும் திருத்தூதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன். இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகின்றேன். எனினும் வெட்கமுறுவதில்லை. ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கின்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணியாளனின் கண்கள் என் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணிப்பெண்ணின் கண்கள் என் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி பிரிவு 12, 18 தொடங்கி 27 முடிய உள்ள இறை திரு வார்த்தைகள். அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனார். அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாமவர் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார். மூன்றாமவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமல் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும்போது
யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணகத் தூதரைப் போல இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்தது இல்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, கத்தோலிக்க திரு அவையில் மிகப்பெரிய இறையியல் அறிஞர் என்று அறியப்படுபவர் புனித அகுஸ்தீனார். அவரிடம் ஒரு கடவுளை நம்பாத ஒருவர் அல்லது யூத மரபுப்படி வாழாத ஒருவர், புற இன தெய்வங்களை வணங்குகிறவர் புனித அகஸ்தீனாரிடம் வந்து, என் கடவுள் அதோ மேலே இருக்கிறார், சூரியனை பாருங்கள், கடவுள் எவ்வளவு வல்லமையோடு மேலே இருக்கிறார், கடலை பாருங்கள், அங்கே அது எங்கள் கடவுள், உங்களுக்கு கடவுள் இருந்தால் அந்த கடவுளை காட்டுங்கள் என்று ஒவ்வொன்றாக இயற்கையை இருப்பதெல்லாம் அவர் காட்டிக் கொண்டிருந்தார். அருகிலே இருந்த அகஸ்தீனாரின் நண்பர் கேட்டார். அவர், இது போன்ற இயற்கை தெய்வங்களை எல்லாம், இயற்கையெல்லாம் தெய்வம் என்று இவர் காட்டுகிறாரே, நீங்கள் உண்மை கடவுளை காட்டுங்கள் என்றார். அப்போது அகஸ்தீனார் சொன்னார், உண்மை கடவுளை காட்டுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், ஆனால் என்னிடம் கேள்வி கேட்பவருக்கோ அந்த உண்மை கடவுளை அறிந்து கொள்ளுகிற கண்கள் இல்லை என்று சொன்னார். இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள், நம்மில் பலரும் உண்மையை அறிந்து கொள்ள தயாராக இருப்பதில்லை. உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது உண்மை இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எளிய மனது, திறந்த மனது நமக்கு இருக்க வேண்டும். நான் நம்புவதே சரி என்று எண்ணிக்கொண்டு தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று வாதிடுகிற யாரிடமும் உண்மையை ஏற்றுக்கொள்ளுகிற திறந்த மனதோ எளிய மனதோ இல்லை என்றால் எந்த உண்மையையும் அவர்கள் ஒரு காலும் ஏற்கப் போவதில்லை. அதைத்தான் இன்று நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறார். ஆனால் இந்த சதுசேயர்கள் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள, உயிர்த்தெழுதல் உண்டு, இருக்கிறது என்கிற உண்மையை ஏற்றுக்கொள்ள அவர்கள் திறந்த மனது உள்ளவர்களாக இல்லை. அவர்கள் இவரிடம், இயேசுவிடம் குறை காண வேண்டும், குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற அந்த குள்ளநரி உள்ளத்தோடுதான் அவரிடம் கேள்விகளை எழுப்பினார். தங்களுடைய வாதத்திற்கு துணையாக
தோபித் நூலில் இருக்கிற நிகழ்வை அவர்கள் எடுத்துச் சொல்லுகிறார்கள். சாராவுக்கு தோபித் புத்தகத்திலே சாராவுக்கு என்ன நிகழ்ந்ததோ அதைத்தான் இன்று வேறு வார்த்தைகளிலே இவர்கள் இயேசுவிடம் இந்த சதுசேயர்கள் ஒரு விவாத பொருளாக வைக்கிறார்கள். இதை நன்கு அவர்களுடைய வாதமெல்லாம் மோசே இதை பற்றி குறிப்பிடவில்லை. மோசே தந்த தோரா என்கிற அந்த சட்ட புத்தகத்திலே உயிர்த்தெழுதலை பற்றி மோசே குறிப்பிடப்படவில்லை. எனவே மோசே சொல்லாத ஒன்று இருக்க முடியாது என்கிற வாதத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். ஆனால் இயேசுவோ கடவுள் இருக்கிற கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று தொடக்கத்திலிருந்து இன்று வரை உலக முடிவு வரை என்றும் இருக்கிற கடவுள், வல்லமை உள்ள கடவுள், உயிர்த்தெழச் செய்வார் நம்மையும் என்கிற உண்மையை அவர் உரக்கச் சொல்லுகிறார். இன்று இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்வது இதுதான். நாமும் இதுபோன்று நான் நினைப்பதே சரி, உண்மை என்று எண்ணாமல், உண்மை அது எங்கிருந்து வந்தாலும் அதை அறிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, ஏற்றுக்கொண்டதை வாழ்விலே கடைபிடிக்க தயாராக இருக்கிற திறந்த உள்ளமும் எளிய மனதும் இருக்க வேண்டும் என்பதுதான். நாமும் இந்த சவப்பெட்டி, இறந்த உடலை வைக்கிற சவப்பெட்டிக்குள்ளே இருக்கிற இறந்து போன உடல் ஆக இல்லாமல் அதிலிருந்து உயிர்த்த உடலாக அந்த சவப்பெட்டிக்குள்ளே குறைபாடுகளை எல்லாம் போட்டு இன்னும் அதை பற்றியே நினைத்து கொண்டு இல்லாமல் உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய சீடர்களாக, பிள்ளைகளாக நாம் பழையவற்றை மறந்து இறைவனை பற்றி கொண்டு புதிய உண்மைகளை நாம் ஏற்றுக்கொண்டு வாழுகிற திறந்த மனது உள்ளவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். திறந்த மனத்தோடு உண்மை எங்கிருந்து வந்தாலும் அது உண்மை என்பதை ஏற்று வாழுகிற எளிய மனதை இறைவன் தர இத்திருப்பலியிலே தொடர்ந்து வேண்டுவோம். எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை இறை தந்தையிடம் எடுத்துச் சொல்வோம். உண்மையை ஏற்றுக்கொள்ளுகிற திறந்த மனதுடைய அத்தகைய மனதிற்கு ஏற்ற வாழ்க்கை வாழுகிறவர்களாக அதற்கு தேவையான வரங்களை நாம் இறை தந்தையிடம் எடுத்துச் சொல்வோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அறிவித்து உலகின் எல்லைகளுக்கும் நற்செய்தியை எடுத்து சென்ற தூய தோமையாரை போல திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரும் உறுதியான விசுவாசத்துடன் இறை சாட்சிகளாக வாழ அருள் தரும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னுள் இருக்கும் இறைக்கொடையை மீண்டும் உயிர்ப்பி என்ற இறை வார்த்தையின்படி நம் திரு அவையின் அனைத்து உறுப்பினர்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இறைக்கொடைகளை வளர்த்து இறையாட்சிக்காக தாராளமாக பணியாற்ற அருள் பெறும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை உலகிற்கு அறிவித்த ஆண்டவரே, சந்தேகம், துன்பம், நோய் மற்றும் வாழ்க்கை போராட்டங்களில் இருக்கும் சகோதரர் சகோதரிகளுக்கு நம்பிக்கையும் ஆறுதலும் அளித்து தூய தோமையாரின் விசுவாசத்தை அவர்களுக்குள் வளர்த்தருளும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிக்கும் அனைத்து நேயர்களையும் அவர்களது குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களின் விசுவாச வாழ்வை வலுப்படுத்தி உடல், உள்ளம் மற்றும் ஆன்ம நலன்களை அருளும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடும்.
அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் உமது திருமுன் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனும் ஆகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளும். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் எங்கள் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. வேதம் சொன்ன வழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வேதம் சொன்ன வழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. பாதம் படித்த கனியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. பாதம் படித்த கனியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் எங்கள் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர், எங்கள் பாதுகாவலர் திருத்தூதர் புனித தோமா ஆகிய அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொண்டு உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுத் தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீ, என் கனவிலும் நீ, நினைவிலும் நீ, என் கனவிலும் நீ, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கையில் என்னை நீ பொறித்தாய், பேர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பேர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை பொழின்றே உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நீ தேடும் ஆண் போல தேடி வந்தேன், நீ வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். நீ தேடும் ஆண் போல தேடி வந்தேன், நீ வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீயே, என் உள்ளம் நின்றாய். தினம் என் பாதை முன்னே நீதானே சென்றாய். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே,
உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் சீடரே, தோமையே புனிதரே, இந்திய நாட்டின் காவலரே. இயேசுவின் சீடரே, தோமையே புனிதரே, இந்திய நாட்டின் காவலரே. உந்தன் வழியில் இயேசுவை காண உன் திருத்தலமே நாடி வந்தோம். உந்தன் வழியில் இயேசுவை காண உன் திருத்தலமே நாடி வந்தோம். வாழ்த்தி போற்றுகிறோம், வரமே வேண்டுகிறோம். வாழ்க எங்கள் தோமையாரே, வாழ்த்தி போற்றுகிறோம், வரமே வேண்டுகிறோம். வாழ்க எங்கள் தோமையாரே. நம்மிடம் மறுத்தே நீ தவித்தே, காயங்கள் தொட்டு விசுவசித்தே. நம்மிடம் மறுத்தே நீ தவித்தே, காயங்கள் தொட்டு விசுவசித்தே. ஆண்டவரே என சரணடைந்தே, ஆனந்தம் உள்ளத்தில் அனுபவித்தே. ஆண்டவரே என சரணடைந்தே, ஆனந்தம் உள்ளத்தில் அனுபவித்தே. வாழ்த்தி போற்றுகிறோம், வரமே வேண்டுகிறோம். வாழ்க எங்கள் தோமையாரே, வாழ்த்தி போற்றுகிறோம், வரமே வேண்டுகிறோம். வாழ்க எங்கள்